शूरत कुमार योगी राम शूरत कुमार योगी राम शूरत कुमार जय गुरु राया योगी राम शूरत कुमार योगी राम शूरत कुमार योगी राम शूरत कुमार जय गुरु राया राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய இறைவனே மீண்டும் மீண்டும் விருப்பப்பட்டு பிறக்கும் இந்த இந்திய புண்ணிய பூமிக்கு நன்றி சொல்லி, உங்கள் ஊர் நாகர்கோயில் அப்படின்றது ஒரு பெரிய படிப்பை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நாகர் அப்படின்னாவே அடித்து துரத்து என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் நாகருக்கு கோயில் கட்டிய ஒரு புண்ணிய பூமி தான் நாகர்கோயில். இதுதான் பகவான் யோகிராம் சரத்குமார் சொல்லுவார், ராவணா இஸ் டிவைன் அப்படின்னு சொல்லுவார். ராவணேஸ்வரனை யார் பார்த்தாவும் அடிக்கலாம் கொல்லலான்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் ராவணேஸ்வரன் கூட ஒரு டிவைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குது பார்த்துங்க. அதுதான் பகவானுடைய பார்வை. அவருடைய பார்வை என்ன அப்படின்னா, எல்லாமே ஒன்று, எதுவுமே டிஃப்ரெண்ட் இல்லை. எவ்ரிதிங் இஸ் மை ஃபாதர். இன்னைக்கு குரு பூர்ணிமா அன்னைக்கு பகவானை பற்றி பேசுவது, அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிற ஐயா அவர்களுக்கு நன்றி. எப்படின்னா, சுவாமி சொல்லியிருக்காங்க, எங்கெல்லாம் இந்த பிச்சைக்காரனை பற்றி நம்ம இப்போ யாரெல்லாம் பேசுகிறீங்களோ, அது புகழ்ந்து பேசுகிறீங்களோ திட்டி பேசுகிறீங்களோ, அங்கே இந்த பிச்சைக்காரன் கேட்டுட்டு இருப்பான்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளோ அற்புதமான விஷயம் இல்லை? இன்றைக்கி நம்ம சுவாமி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சுவாமி கேட்டுகிட்டே இருக்கிறார். இதை விட பெரிய விஷயம் நம்ம இந்த உலகத்தில் என்ன இருக்க போகுது? உங்கள் ஊருடைய மூத்த வழக்கறிஞர் ஐயா பேசிகிட்டு இருந்தாங்க, கோள்களை பற்றியும் சந்திரர் சூரியன்களை பற்றியும் பேசிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கிரியேஷன்ஸ், அவரால் உருவாக்கப்பட்டவை. அவர் கிரியேட்டர். கிரியேட்டர் எவ்வளோ பெரிய சக்தியாவானா இருந்திருக்கணும். இவ்வளோ கிரியேட்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய சக்தியை தான் நம்ம பார்க்கணும், தவிர இதெல்லாம் கிரியேஷன்ஸ் தான். அப்போது ஒரு நாள் எழுத்தாளர் பாலகுமாரன் சுவாமி முன்னால் உட்காந்துருக்கிறார். உட்காந்த வரைக்கும் முழு பௌர்ணமி அன்னைக்கு பெரிய நிலா தெரியுது. சுவாமி கிட்ட சொல்லிட்டு இருக்கார் பாலகுமாரன், சுவாமி அந்த நிலா பாருங்க சாமி, எவ்வளோ பெருசாக இருக்குது சாமி இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பால்குமார் இந்த பக்கம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பி பார்த்தா இன்னொரு நிலா. அங்கே கிரியேட்டர் பாருங்கள், அவர் பாலகுமார் அந்த கிரியேஷனை பற்றி அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது கிரியேட்டர் சொல்கிறாரு, அது ஒரு நிலப்பா, இன்னொரு நிலாவை பாருப்பா அப்படின்னு 2 நிலா ஒரே டைம் பார்க்க வச்சுருக்காரு சுவாமி. அப்போது நிலாவுடைய சக்தி எப்படி, அதை கிரியேட்டரான யோகிராம் சரத்குமாருடைய சக்தி எப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். அவரை பற்றி பேசுறது, அவரை பற்றி நினைக்கிறது, இதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. சொல்கிறார், கடவுளை நினைப்பது மட்டும்தான் வாழ்க்கை, கடவுளை நினைக்கவில்லை என்றால் அது மரணம். இந்த ஒரு இது நமக்கு கடவுள் எப்படி தேவைப்படுறாங்க, அவருடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி சுவாமி எவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்கார். இந்த உலகத்தில் நடத்துறதெல்லாம் அவர் தான். நம்மெல்லாம் கருவிகள் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ அழகான கருவிகளாக நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சுவாமிக்கு எப்படி ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு 20 வருஷமாக ஆனந்த பரவசம் என்ற ஒரு நூல், ஒரு மாத இதழ் வந்துகிட்டே இருக்குது. அந்த இதழ் வரும்போது ஃபஸ்ட்டு மாதம் அந்த இதழ் வந்தவுடன் அடுத்த நாள் காலையில் அதை வெளியிட போகிறோம். நமக்கு என்னடா அப்படின்னா, நம்ம புஸ்தகம் வெளியிட போகிறோமில்ல,
அப்படி பெருமை நமக்கு. அதை எடுத்துகிட்டு போய் திரு பார்த்தசாரதி சுவாமியுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு பக்தர். சுவாமி சொன்ன இறுதி வார்த்தைகள் என்ன அப்படின்னா, பார்த்தசாரதி தேங்க்யூ, அதான் சுவாமி பேசினாங்க. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஆள். அவர்கிட்ட இந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு இதுதான் நாளைக்கு காலையில் ரிலீஸ் ஆக போகுது ஐயா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் படிச்சுட்டு ஒரு 1 ஹவரில் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் எழுதுகிற மாதிரி இருக்குது அப்படின்னார். நான் என்ன எதிர்பார்த்தது என்ன, இவர் புக்கை படிச்சுட்டு சூப்பராக இருக்குதுப்பா, அப்படி நல்லா பண்ணிட்டுப்பா அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சது. ஆனால் வந்த பதில் என்ன, ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் எழுதுகிற மாதிரி இருக்குதுன்னு வந்தது. நான் நொந்து போயிட்டேன். என்னடா இது, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, தமிழ்நாடு ஃபுல்லு இந்த புக்கை போக போகுது, படித்தவன் 8ஆம் கிளாஸ் படித்தவன் எழுதியிருக்கா அப்படின்னா எப்படா எடுத்துக்குவாங்க அப்படின்ற அப்படியே ஒரு ஏக்கம், கஷ்டம் எல்லாமே இருந்தது. அந்த கருணை கடல் என்ன பண்ணுது அப்படின்னா, 3:30 மணிக்கு கனவுல வர்றார் சுவாமி. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்று இருக்க உன் பேனா மட்டும் யாரால் அசைந்திருக்கும் அப்படிங்கிறார். டேய் மடையா, எழுந்தது நான்டா, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்க, உன் பேரை போட்டுக்கிறது புஸ்தகத்தில், அவ்வளோதான். எழுந்தது யார்? நான் தான். அவனின்றி ஓரணுவும் அசையாது என்று இருக்க உன் பேனா மட்டும் யாரால் அசைந்திருக்கும். அப்போது ஒரு தெளிவை கொடுக்குறார். இந்த உலகத்தில் நடத்துறதெல்லாம் நான் தான் இருக்கும் பொழுது பெருமைப்படுறதுக்கும் சிறுமைப்படுறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் என்னையா இருக்குது? அன்றைக்கி நமக்கு சொல்லி ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறார். ஐ எம் எவ்ரிதிங், யூ ஆர் நத்திங். இதுதான் சரணாகதியுடைய தத்துவம். இன்னைக்கு குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம அவங்ககிட்ட கேட்க வேண்டிய பெரிய பெரிய வரம் என்னடா அப்படின்னா, எனக்கு சரணாகதி என்ற ஒரு அந்தஸ்தை அருள வேண்டும். சாமி அதுக்கு சொல்றார், ஐ வில் நாட் ஆஸ்க் மை ஃபாதர் எனிதிங், ஐ வில் நாட் பிளேம் மை ஃபாதர் பிகாஸ் ஹி இஸ் பர்ஃபெக்ட். நான் என் அப்பாவை எதையும் கேட்க மாட்டேன், அவரை கெட்ட வார்த்தையில் திட்ட மாட்டேன். காரணம் என்றால் இஸ் பர்ஃபெக்ட். செய்வது எல்லாம் அவனாக இருக்கும் பொழுது அதில் தப்பென்ன இருக்கிறது? நான் அதனால் என் அப்பாவை எதுவும் கேட்க மாட்டேன். இதை விட ஒரு பெரிய ஒரு சரணாகதிக்கு நம்ம சுவாமி சொல்லக்கூடிய ஒரு விசித்திரமான அழகான ஒரு பொருள் எங்குமே இருக்க முடியாது. நான் எங்கள் அப்பாவை கேட்க மாட்டேன் ஐயா, அவர் என்ன செஞ்சாலும் கரெக்டாக இருக்கு ஐயா. இதை சிம்பிளாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எங்காவது தப்புன்ற எண்ணங்களே இருக்காது. அதனால தான் சுவாமியினால் மட்டும் சொல்ல முடியுது, ராவணேஸ்வரன் டிவைன், புனிதமானவன். அவன் சீதாதேவியை கடத்தி சென்றிருந்தாலும் கூட அவன் புனிதமானவனா. ஏன்னா அதனை ஆட்டி படைத்தவன் அந்த இறைவன். அப்போ அவருக்கு ராவணேஸ்வரன் எப்படி தப்பாக இருக்க முடியும்? அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே தப்பில்லை, நடத்துவதெல்லாம் அவன் அப்படின்றத திரும்பி 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 நம்ம எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்கிறது தான் சுவாமி நம்மக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நான் எப்பவுமே சொல்கிறது என்னடா அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னடா அப்படின்னா, அந்த அவதார புருஷர் அவதரித்த இந்த காலகட்டத்தில் நாமும் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் என்பதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான இது நமக்கு மட்டும் கிடைச்சிருக்குது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த பரம்பொருளுடைய அவதாரம் நடக்குது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் என்ன இருக்க போகுது? யாரும் திரும்பி நமக்கு பின்னால் ஜென்ரேஷன் யாரும் யோகி ராம் சுரத்குமாரை பார்க்க போகிறதில்ல, நமக்கு முன்னே இந்த ஜென்ரேஷனும் பார்த்ததில்லை. ஆனால் நம்ம மட்டும் பார்க்க வச்சிருக்கிறாரு, அவரை நம்மளை மட்டும் நம்மளை நினைக்க வச்சிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? திங்க் பண்ணி பாருங்கள். இன்னொரு 50 வருஷம் முன்னால் நம்மலாம் பிறந்ததுன்னு நம்ம பார்த்துருக்க முடியாது. இன்னும் 50 வருஷம் கழித்து பிறந்தா கூட அவரை பற்றி கேள்விப்பட முடியாது. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். இதை விட ஒரு பெரிய கருணை அவருக்கு என்ன இருக்க முடியும்? அவர் அவதரிக்கும் போது நம்மளையும் கூட்டு வந்திருக்காருல்ல, அதுதான் பெரிய விஷயம். இதை எப்பவுமே நினச்சிட்டே இருக்கணும். ஆண்டவா எவ்வளோ கருணையா உண்மையில நீ இந்த பூமியில் அவதாரம் செய்யும் போது எங்களையும் கூட்டு வந்திருக்கிறிய, இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த உலகத்தில் என்ன இருக்க போகுது? அவர் யோகிராம் சுரத்குமார்
எவ்வளோ அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறார். எல்லாரும் ஒரு புக்கை போடுவாங்க, ஒரு பேசுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் சுவாமி எப்பவுமே எந்த ஒரு லெக்சரும் கொடுக்கல, தன் வாழ்க்கையே பாடமாக கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஒவ்வொரு விஷயமும் யாருக்கோ ஒருத்தருக்கு பாடமாக இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் திருவண்ணாமலை இருக்கிறாரு. அவருக்கு திருவண்ணாமலையில் ஹோட்டல்ஸ் இருக்குது, சென்னையில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது, உலகத்தில் நிறைய இடத்துல இருக்குது. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, உலகம் ஃபுல்லுமே ஹோட்டல்ஸ் வைக்கணும்னு ஒரு ஆசை. நைட்டெல்லாம் அதே திங்கிங் அவருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னடா அப்படின்னா, சுவாமியை கேட்காம எதுவுமே செய்கிறதில்ல. அவர் நைட்டெல்லாம் ஒரே திங்கிங். நாளைக்கு காலையில் சுவாமிக்கிட்ட போகிறோம். சுவாமிக்கிட்ட போய், சுவாமி நான் சைனாவில் நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன், நான் அமெரிக்காவில் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டே 7 மணி காலையில் அவர் கரெக்டாக சுவாமியை பார்க்க வர்றார். வேணும், உங்களுக்கு என்ன வேணும்? 10 டைம் திருப்பி சாமி கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ இவருக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம கேட்க வந்தது ஹோட்டல்ஸு, சுவாமி உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்லட்டுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையே கேட்கவே இல்லை. சுவாமி சொல்லிட்டாங்கப்பா, உனக்கு நிம்மதிதாயா வேணும், பணம் வேணாயா அப்படின்னு சொன்ன உடனே அப்பே கிளம்பி வந்துட்டார் வெளியில். ஸோ அப்போது எவ்வளோ அழகான ஒரு சுவாமி எப்படி அந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அமைப்பு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க இல்லையா. அவர் நினைக்கிறான், ராத்திரிலாம் நினைக்கிறது நான் ஹோட்டல் வைக்கணும், பெரிய பணக்காரனாகணும், உலகம் ஃபுல்லுக்கு வைக்கணும்னு சொல்கிறாரு. இங்கே பணம் வேணாம் சாமி, தயவுசெய்து நிம்மதி தான் சாமி வேணும்னு சொல்லும்போது, உங்கள் நிம்மதி வேணுமா பணம் வேணுமான்னு கேட்கும்போது, அப்பா நீ ஆன்சர் கொடுத்துட்டப்பா, என்னை விட்டுருப்பா, ஓடி போயிட்டார். ஸோ எவ்வளோ அற்புதம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சுவாமியுடைய இந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன், இந்த அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஐயா அவங்க நம்ம எப்போவுமே நான் 30 வருஷமாக பாலகிருஷ்ணன் ஐயா அவங்க நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வந்தாங்க. வந்த உடனே சுவாமி எங்கள் ஸ்கூலில் இவங்க தான் இருக்கிறாங்க, அங்கேயே இருக்கிறாங்க. சாமி இவர் ஐயா கும்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் சேர்ந்து சாமியை பார்த்துட்டே ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா ஏதோ பெரிய பிரார்த்தனை வச்சுருக்கீங்க சாமி முன்னால், அந்த என்ன பிரார்த்தனை என்ன நான் சொல்லட்டுமான்னு கேட்டேன். அது ஒரு டெலிபதி, எப்படி சாமி எப்படி லிங்க் பண்ணுறாங்க, ஐயா என்னையும் சாமி எப்படி லிங்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, என்ன சொல்லுங்கள் சார்னு கேட்டார் அவர். இதே மாதிரி செலவு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கள அப்படின்னு நான் கேட்டேன். உண்மை சார், இதுதான் நான் சாமிக்கிட்ட பிரார்த்தனை வச்சேன் அப்படின்னு. இன்றைக்கி அவருக்கு வந்துட்டார். இப்போ பாருங்கள் எப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது, ஐயா என்னையா இன்றைக்கி ரொம்ப அதிகமான பிரார்த்தனை பண்ணிட்டீங்க நான் கேட்க, இதே மாதிரி செலவு உங்களுக்கு வேணுமான்னு கேட்டால் ஆமான்னு சொல்ல, அங்கே அவன் அந்த சபதி என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னா, இதையுடைய இது ஒரு அச்சு வச்சுருப்பாப்புல, அந்த அச்சு இன்றைக்கோ நாளைக்கோ அது எடுத்துகிட்டு போகிறேன், இனிமேல் இந்த சிலை செய்யலைன்னு நினைக்கிறான். ஐயா சொல்ல ஃபோன் பண்ண அப்படியே போய் வந்தது. இது எப்படி அப்படின்னா டெலிபதின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டவன் நம் மனதிற்குள் செலுத்தி அதை இன்னொருத்தர் மூலயமா தெரிவிக்கிறது டெலிபதி. அது அவரால் மட்டும்தான் முடியும். அவர் நினச்சாரா எது வேணால் செய்ய முடியும். எப்படியெல்லாம் அவர் எவ்வளோ இந்த உலகத்துக்கு பண்ணதெல்லாம் சிலது மட்டும்தான் நம்ம பார்வைக்கு வந்துருக்கு. சில பார்வை நமக்கு தெரியாத சில எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சுவாமி நமக்காக வந்திருக்காங்கன்னு எல்லாரும் நினைக்க வைக்கிறதே அவருடைய கருணை தான். ஒரு டிவோட்டி நினச்சிருப்பான், சுவாமி எனக்காக தான் அவதாரம் பண்ணியிருக்கிறார். நம்ம குடும்பத்தில் அவர் செய்யாத விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு திங்க் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவருடைய கை கண்டிப்பாக இருக்கும். அவர் இல்லாமல் நம்ம குடும்பங்களில் ஒரு விஷயமும் நடக்காது. அதுதான் இப்போ நமக்கு சந்தோஷம் இல்லையா. நம்மளாம் அவங்க கூட இருக்கிறோம், அவருடைய அவர் ஆட்சியில் நம்மளாம் இருக்கிறோன்றதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் என்ன இருக்குது? ஒவ்வொன்றிலையும் சுவாமியுடைய இது இருக்கும். நம்ம நினைக்கிறது நமக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லா செஞ்சிட்டாங்க, நம்ம இது அப்படின்றது இல்லை. அவருடைய ஒர்க்கு ரொம்ப பெரிய ஒர்க். ஐயா கோள்களை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. சுவாமியுடைய வார்த்தை என்னடா, இந்த கோள்கள் ஆனது இந்த பிச்சைக்காரனுக்கு ஃபுட்பால் மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. கெட்ட காலம் நல்ல காலம்
இதெல்லாம் நம்ம டிவோட்டிஸ்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாமே யோகிராம் சுரத்குமார் காலம்தான். அவருடைய ஆசை மட்டும்தாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. அவர் நினச்சா இந்த கிரகத்துடைய எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். அவரால் சேஞ்ச் பண்ண முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே 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 இல்லைங்க. அந்த ஒரு மகா சக்தி, அந்த மகா பிரபுடைய கருணையினால் நம்ம எல்லாமே ஒன்றுபட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ சொன்ன மாதிரி சரணாகதின்னு சொல்லும்போது என்னடா அப்படின்னா, நம்ம அவருடைய கம்ப்ளீட் நம்பலை. அவர் எப்போல்லாம் நம்ம நம்பலையோ அப்போ நமக்கு வருத்தம் வரணும். வருத்தமே வரக்கூடாது. காரணம் நம்ம we are all under the control of this யோகிராம் சுரத்குமார் என்னும்போது வருத்தத்துக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது. அவன் நடத்துகிறான், அவன் இருக்கிறான், அவன் செய்கிறான், நமக்கு என்னையா இருக்குது? இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நமக்கு அவர் இந்த மாதிரி ஒரு எல்லா கடவுளும் இருப்பாங்க. கேரண்டி கொடுத்த கடவுள் ஒருத்தர் தான். என்ன கேரண்டி அப்படின்னா, இஃப் யூ ஆர் இன் ட்ரபுள், எப்பாவது உனக்கு கஷ்டம் இருந்ததுன்னா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயன் 3 டைம் சொல்லு, எங்கள் அப்பா உதவிக்கு வருவார்னு சொல்லக்கூடிய கேரண்டி கொடுத்த கடவுள் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? முதல் கடவுள் யோகிராம் சுரத் தவிர நான் இருக்கேன், நான் கேரண்டி கொடுத்த கடவுள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த ஒரு அற்புதமான ஒரு கடவுளுடைய அரவணைப்பில் நம்ம இருக்கும்போது நமக்கு கஷ்டங்களோ வருத்தங்களோ வர்றதுக்கே சான்ஸே இருக்கக்கூடாது. அதுதான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது. சாமி எதிர்பார்க்கறது அது ஒன்று தான். நான் இருக்க ஃபெய்த் இஸ் கிரேட்டர் தென் காட். சாமி சொன்ன வார்த்தை ஃபெய்த் இஸ் கிரேட்டர் தென் காட். நம்பிக்கை என்பது கடவுளை விட மிகப்பெரியது. நம்ம யோகிராம் சுரத்குமார் மேல நம்பிக்கை இருந்தது அப்படின்னா ஏதாவது நம்மளை தாக்குமா? கண்டிப்பாக தாக்காது. நானும் என் ஒய்ஃபும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் சாமியை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ கஷ்டங்கள் கிடையாது. ஒவ்வொரு அடியும் அப்படி கஷ்டம். போய் சாமியை பார்க்க போகிறோம். சுவாமி அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, அங்கேயே உக்காந்துருக்குறோம். அப்போது ஆசிரமத்தில் வேலை செய்கிற ஒரு ஆள் நம்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சென்னையில் ரமணி குருஜின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறார். நமக்கு தான் அவ்வளோ கஷ்டமாச்சு. யாராவது நமக்கு கையை கொடுத்துட மாட்டாங்களா, நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கத்தில் போகும்போது நம்மளை யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறான், நீ போய் இதில் போய் ரமணி குருஜி அப்படின்ற ஒருத்தர் இருக்கிற அவரை போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் 2 பேரும் நேராக அப்படியே போயிட்டு அவர் முன்னால் உட்காந்துருக்குறோம். அவர் செப்பேடுகளில் எடுத்து அந்த ஏடுலாம் எடுத்து படிப்பார். அந்த ஏட்டு எடுத்து படிக்கும்போது அதில் ஒரு வாசகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு முன்னால் யோகிராம் சுரத்குமார் டிவோட்டி ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்கிறாங்க. அவரால் தீர்க்க முடியாத கஷ்டங்கள்லாம் எதனா இருக்குது இந்த உலகத்தில் இருக்குதா? அப்படி அந்த ஏட்டில் படிக்கிறாங்க. அவர் நான் வந்தது சொல்லலை, நம்ம யாரும் தெரியாது, நானும் என் ஒய்ஃப் மட்டும் உக்காந்துருக்குறோம். அப்படியே கிளம்பி திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். அங்கேயே சொல்கிறாப்ப என்ன மாதிரி கேரண்டி பாருங்கள், யோகிராம் சுரத்குமார் விட ஒரு பெரிய கடவுள் இந்த உலகத்தில் உண்டா? வந்துட்டோம். வந்த உடனே அடுத்த நாள் சாமி பார்க்குறாரு. அப்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு, இந்த உலகத்தில் அவரை விட்டால் நமக்கு எந்த கடவுளும் கிடையாது. நம்மளுக்கு எல்லாருக்குமே யோகிராம் சுரத்குமார் விட்ட பெரிய கடவுள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது நமக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு சாமி கூப்பிட்றாங்க. என் மிஸ்ஸஸ் ஓன் அழுதுட்டா, சாமி இவ்வளோ கஷ்டம் நான் எப்படி தாங்குவேன் அப்படின்ட்டு. அந்த பகவான் ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, இயர் ஆஃப்டர் நோ ப்ராப்ளம். அந்த கடவுளுடைய வார்த்தை, இனிமேல் உனக்கு பிரச்சனைகள் என்பது இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இது கொடுக்குறாரு. அன்றைக்கிலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவருடைய அருள் இருக்கும்போது நமக்கு அந்த காலத்தில் பிரச்சனை இருந்ததுன்னு தெரிஞ்சது, ஆனால் இப்போவும் பிரச்சனை இருக்குது. ஆனால் பின்னால் அவர் இருக்கார்ல, அதை விட பெரிய விஷயம் நமக்கு என்ன இருக்குது? அவர் இருக்கும்போது பிரச்சனைகள் அல்ல, நம்மளை பதப்படுத்தும் பக்குவப்படுத்தும் ஒரு சூழ்நிலைகள். இப்போ தான் புரிய வைக்கிறார். அது புரிய வைக்கிறதுக்கு எப்படி அங்கே இதுக்கு அனுப்பி, சென்னையில் ஒரு ஆளை அனுப்பி ஏட்டில் படிக்க வச்சு நமக்கு சொல்லி நான் அனுப்பி விடுறார். இது எப்படி அப்படின்னா, ஒரு நாள் அருணாச்சலேஸ்வர் கோயிலுடைய குருக்கள் ஒருத்தர் சாமியை பார்க்க வர்றாங்க.
சுவாமிக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டவர் அவர். ஏன்னா சுவாமி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கே இருப்பாங்க அப்படின்னா, பெரிய கோயில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பார் சாமி. எப்பவுமே சுவாமி அபிஷேகத்துக்கு போகிறது எல்லாமே நடக்கும். அந்த ஐயர் வந்து ரொம்ப க்ளோஸ் சுவாமிக்கு. அவர் வந்து சுவாமி முன்னால் நிற்கிறாங்க. நின்றுட்டு சொல்கிறாங்க, சுவாமி என் பையனுக்கு வந்து 25 நாளாக ஜுரம் சாமி, எல்லா ஹாஸ்பிட்டலையும் காமிச்சிட்டேன்னா ஜுரம் குறையவே மாட்டாங்க சாமி, நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போது சுவாமி சொல்கிறாரு, சாமி நீ 25 வருஷமாக அருணாச்சலேஸ்வரர் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கியே, அவர்கிட்ட கேளுப்பா, அவரோட என்னப்பா இருக்குது, இந்த பிச்சைக்காரன் எதுக்குப்பா வந்தேன்னு கேட்குறாரு. ஆனால் அதுக்கு அவர் சொன்ன பதில் பாருங்கள் எப்படின்னா, சாமி நேற்று நைட்டு அருணாச்சலேஸ்வரர் கனவுல வந்து இந்த பிரச்சனை தீர்க்கணுன்னா யோகிராம் சுரத்குமார் கிட்ட போகும்னு சொன்னாங்க சுவாமி. அந்த கடவுளையே ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பக்கூடிய சுவாமி நம்ம சுவாமி யோகிராம் சுரத்குமார். அருணாச்சலேஸ்வரர் வந்து சொல்கிறாராம், போய் நீ போய் யோகிராம் சுரத்குமார் பாரு அப்படின்னு சொல்கிறாரா. ஓ அப்பா அப்படி சொல்லிட்டாரா, அப்பா இந்த பிச்சைக்காரங்கிட்ட அனுப்பிட்டாரா, அப்போ கூட நான் இல்லை, அது அவர் அப்பா அனுப்பிட்டாருன்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமி நமக்கு கிடச்சிருக்காங்க. யாருக்கு இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள்? நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. நம்மளாம் எவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய இருக்கக்கூடிய ஆளுங்க நம்ம மட்டும்தான். பகவானுக்கு எப்பவுமே நம்ம பக்தர்கள் அப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்போ அவங்களுடைய எல்லா விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றி விடுவாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போகிறா. அப்போது சுவாமி கிட்ட சொல்கிற அந்த பொண்ணு, சாமி எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒன்று யோகிராம் சுரத் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் யோகிராம் சுரத்குமார் இல்லை சாமி, அந்த வீட்டில் முருகர் தான் கும்பிடுறாங்க சாமி, இனிமேல் நான் முருகன் தான் கும்பிடணும் சாமி அப்படி வருத்தமாக சொல்கிறான். அதுக்கு சுவாமி ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறாங்க பாருங்க. இந்த பிச்சைக்காரனுடைய பேர் என்னம்மா? யோகிராம் சுரத்குமார். குமார்னா என்னம்மா? குமரன்மா. குமரன்னா யாருமா? முருகன்மா. நீ யோகிராம் சொன்னாவும் சரி, குமரன் சொன்னாவும் சரி, இந்த பிச்சைக்காரனையே சார்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இந்த எல்லா கடவுளும் ஒன்று சேர்த்தது தான் இந்த யோகிராம் சுரத்குமார் என்று. இந்த பரம்பொருள் பெரிய பெரிய இந்த பிரபஞ்சம் தன்னை வெவ்வேறாக வெளிப்படுத்துகிறது. ஒரு வெளிப்பாடு தான் யோகிராம் சுரத்குமார். பிரபஞ்சம் வேறு, யோகிராம் சுரத்குமார் வேண்டுன்னு இல்லை. இதுக்கு நம்ம பேர் கிருஷ்ணகிரியில் நம்முடைய பெரியவர் திரு பெருமாள் ராஜையா அவர்கள், அவர் இல்லாமல் யோகிராம் சுரத்குமாருடைய சரித்திரத்தையோ அவரை பற்றி பேசவோ நமக்கு முடியாது. எங்கெல்லாம் பெருமாள் ராஜ் இருக்கிறாரோ அங்கெல்லாம் இந்த பிச்சைக்காரன் இருக்கிறான் என்று சொன்ன சுவாமி சொன்ன வார்த்தை. அப்போ அந்த பெருமாள் ராஜையா அவர்கள் பக்கத்தில் ஒரு நாள் உக்காந்துருக்காங்க. எல்லாரும் உக்காந்து நாமம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திருவண்ணாமலையில் உங்களுக்கு திருவண்ணாமலை வெயில் தெரியும், பளிச்சுன்ற வெயில். அப்போது சிவகாசிலேருந்து ஒரு பக்தர்கள் கூட்டம் வருது, ஒரு 40 பேர். அவங்க யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சத்தத்தோட சாமி நாமத்தை வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய பக்தியின் உச்சம். அது அப்படி ஒரு சவுண்டு அந்த வந்து சொல்லும்போது 40 பேர் வந்து சாமியை பார்த்தோன்னு ஒரு பரவசம் வந்து வருது அவர்களுக்கு. அவங்கள அறியாமையே, அவங்க கண்ட்ரோல் இல்லாமையே சுவாமி நாமம் சொல்ல சுவாமிக்கு சிறிய வருத்தம் ஏற்படுகிறது. அங்கே பெருமாள் ராஜுக்கு சொல்கிறாங்க, பெருமாள் ஆஸ்க் them to be silent. பெருமாள் ஆஸ்க் them to be silent. கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லு, இவ்வளோ சத்தம் வந்து இந்த பிச்சைக்காரனால கேட்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள கட்டுப்படுத்த முடியல. சாமி பார்த்த உடனே அந்த உற்சாகத்தில் அவங்க பாடுறதை கட்டுப்படுத்தவே முடியல. அந்த சத்தம் சாமி சொல்கிறாங்க இன்னும் அமைதியாருன்னு சொன்னால் கூட அமைதியை விட இன்னும் அதிக சத்தத்தோடு பேசுகிறாங்க, பாடுறாங்க. யோகிராம் சுரத்குமார் பாடுறாங்க.
அந்த அந்த டைமில் என்ன ஒரு இந்த பிரபஞ்சத்துடைய மாற்றம் என்ன நடக்குது அப்படின்னா, அப்போ வந்து பக்கா வெயிலாக இருந்தக்கூடிய அந்த பிரபஞ்சம் என்ன செய்யுது, அப்படியே சாமி கோபம் கூட்ட உடனே கருமேகங்கள் அப்படியே கூடுது. ஒரு லெவலில் என்னாச்சு அப்படின்னா, அந்த ஒருத்தர் வந்த ஒரு பக்தன் என்ன பண்ணிட்டான், ஒரு திராட்சை பழத்தை எடுத்து சாமி வாயில் ஊட்ட ஆரம்பிச்சுட்டு அப்படி கத்துறா, யோகிராம் சுரத்குமார் பார். கடவுளை பார்த்த உடனே ஒரு பரவசம் வரும் பாருங்க. அந்த பரவசத்தில் அவனுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. சுவாமியுடைய இது வந்து இன்னும் உச்சத்துக்கு போகுது கோபம். நான் சும்மா இருறா அப்படின்னு சொன்னேன், இங்கே வந்துட்டு இப்படி கத்துறானேன்னு சொன்ன உடனே அந்த படிப்படியாக வெயிலாக இருந்த அந்த பிரபஞ்சம் கருமேகங்களாக மாறி சுவாமியின் கோபம் உச்சக்கட்டத்தை அடையும் பொழுது இடிமின்னல் வந்து, அப்புறம் பெருமாள் ராஜையா போய் எல்லாரும் உக்காருங்க தள்ளி உட்கார வச்சுட்டு சுவாமி அப்படியே சாந்தமாகும் போது அந்த கருமேகங்கள் மீண்டும் விலகி அதே நிலை வந்தது. பிரபஞ்சத்திற்கும் பகவானிற்கும் இதனுடைய தொடர்பை ஏற்படுத்தி இருக்கு. சுவாமி சாதாரண நம்ம நினைக்கிறோம், அப்படி இல்லை. இந்த பிரபஞ்சம்தான் யோகிராம் சுரத்குமார் என்ற உருவில் நமக்காக, நம்மை காப்பதற்காக, நம்மளை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சம் வேற அல்ல, யோகிராம் சுரத்குமார் வேற அல்ல. நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் இன்னைக்கு நாகர்கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது அப்படின்னா ஒரு 2-3 ஆக்சிடென்ட் நடக்கும். உண்மையா இல்லைங்களா? உலகம் ஃபுல்லும் பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்குது நம்ம கேட்டிருக்கீங்களா? நம்ம நினைக்கிறோம் ஒரே ஒரு சூரியன் அப்படின்ட்டு. பல கோடி சூரியன்கள் அடைந்தது இந்த பிரபஞ்சம். பல கோடி சூரிய மண்டலங்களை பெற்றிருப்பது இந்த பிரபஞ்சம். ஐயாக்கு தெரியும், ஐயா வந்து சொல்லுவாங்க, இது எனக்கு சப்ஜெக்ட் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல கோடி கிரகங்கள் ஒன்றை ஒன்று சுற்றி கொண்டே, ஒரு சூரிய மண்டலம் மற்றொரு சூரிய மண்டலத்தை சுற்றி கொண்டே இருக்கிறது. எங்காவது ஒரு சூரிய மண்டலமும் இன்னொரு சூரிய மண்டலமும் இடிச்சுதான் என்ன ஆகும்? அதான் பிரளயம். அது நடக்குதா? அப்போ நடத்துறது யார்? அதுதான் பிரபஞ்ச நாயகன் யோகிராம் சுரத்குமாருடைய வேலை. அதுதான் நம்ம நினைக்கிறோம். நம்ம வீட்டுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க, நமக்கு இது நடந்தது அது நடந்தது, இதெல்லாம் ஒரு சின்ன சாதாரண ஒரு விஷயங்கள். அவங்க நடத்துறது வந்து பெரிய வேலைகள். இதை எப்படி நமக்கு சொல்றார்? உண்மையா சார் இது நம்ம நம்பலாமா? யோகிராம் சுரத்குமார் இதுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணியிருக்காரு இது வரைக்கும் அப்படின்னு. சுவாமியுடைய சுவாமியை பற்றி முதல் எழுதப்பட்ட புத்தகம் த காட் சைல்ட் ஆஃப் திருவண்ணாமலை பை கெய்லர். கெய்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாரினர் வந்து சுவாமியை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதுறார். அந்த புஸ்தகம் எழுதும்போது சாமி கூட ஒரு 3 மாதம் சாமி கூடயே இருந்து சாமி கூட பேசி அவருடைய மிஷன் என்னன்றது கேட்டு அவர் அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு புஸ்தகமாக போகணுன்னு ஆசை அவருக்கு. ஒரு நாள் கெய்லர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சுவாமிக்கு கூப்பிடுறாங்க, மிஸ்டர் கெய்லர், டோன்ட் டிஸ்டர்ப் திஸ் பெக்கர் ஃபார் 3 days. இந்த பிச்சைக்காரனை 3 நாள்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்ட்டு சுவாமி அப்படியே இருக்கிறாங்க. 3 நாள் உடம்பில் இல்லை. எங்கே போயிருப்பாங்க அவங்க? அதுதான் பிரபஞ்ச வர்க்கு. நான் சொன்னமில்ல, பல கோடி கிரகங்களை அதோடைய வேலைகளை எப்படியெல்லாம் யார் செய்ய முடியும்? அது இந்த பிரபஞ்ச நாயகர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. நம்ம நினச்சிருக்கோம் நமக்கு ஏதோ சின்ன இந்த வேலை நடக்குதுன்னு. அப்படி இல்லை. இந்த பிரபஞ்சத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்ச நாயகன் தான் நம்முடைய குருவாக வந்திருக்கிற பரமாத்மா யோகிராம் சுரத்குமார். அப்போ 3வது நாள் கழித்து திரும்பி சாமி வர்றாங்க அந்த உடம்புக்கு. ஸோ எப்படி இந்த 3 நாள் எங்கே போயிருக்காங்க என்ன அப்படின்னா சுவாமி சூட்சமாக சொல்கிறாங்க. அது கம்ப்ளீட் சீக்ரெட் சொல்கிறது இல்லை. அதான் நீங்கள் நம்ம ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா தெரியும். இந்த பிரபஞ்சம் இங்கிருந்து தான் இயக்கப்படுகிறது. யாரெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ஆசிரமத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க போர்டு, இந்த பிரபஞ்சம் இங்கிருந்து தான் இயக்கப்படுகிறது. அந்த இயக்கப்படும் சக்தி யோகிராம் சுரத். நமக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம யாருக்கிட்ட பாதுகாப்பில் இருக்கிறோம், நம்ம யாரை வணங்குறோம், எப்படியாப்பட்ட ஒரு மகா சக்தி கூட இருக்கிறோன்றதை நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் நம்ம இன்னும் அப்ரிஷியேட் பண்ண முடியும் இல்லையா? எப்போ எந்த மாதிரி ஒரு குரு கிட்ட நம்ம வந்திருக்கிறோம்.
எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு குரு கிடைப்பாங்களா? எல்லாருக்கும் குரு கிடைப்பான். இறைவனே குருவா கிடைப்பானா? இறைவனே நம்ம குருவா கிடைச்சிருக்கா அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் செஞ்சவங்க. அவருடைய ஒவ்வொரு விஷயமும் ஒரு கருவி. இங்கே ஆனந்த பரவசன் ஒரு புஸ்தகம் நாம் கூட வெளியிட்டோம், எல்லாரும் படிக்கிறாங்க. என்ன பர்பஸுக்காக சாமி பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியணும்ல, தெரியறதில்லை. நமக்கு ஏதோ நினச்சிட்டே இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு தோன்றுறது, இதோடைய பர்பஸ் என்ன, சாமி எதுக்கு என்ன பர்பஸுக்காக இந்த மாதிரி இதை கொடுத்துட்ருக்குறாங்க, இதனால் என்ன செய்ய போகிறார் சுவாமி அப்படின்னு நான் நினைக்கிறது. அதான் சொல்லிட்டார் இல்லையா, நடத்துறது நான் தான்டா, எழுதுறது நான் தான்டா, உனக்கு ஏதோ போனால் போட்டு உனக்கு பேர் கொடுத்துருக்கேன், ஆசிரியர் பேர் கொடுத்துருக்குறேன், அதான் சந்தோஷப்பட்டுன்னு சொல்லியிருக்காருல்ல. ஆனால் அவருக்கு அதோட ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லை, நோக்கம் இல்லாமல் ஒரு புஸ்தகத்தை கொடுக்க மாட்டார்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம விருதுநகரில் உஷா ஜெயக்கர் அப்படின்னு ஒரு சுவாமியுடைய பெரிய பக்தை அந்த அம்மா, உஷா ஜெயக்கர்னு சொல்லிட்டு, அந்த அம்மா ரெகுலராக அந்த அம்மா வீட்டுக்கு புஸ்தகம் போயிட்டே இருக்கும். அந்த அம்மாவுக்கு கேன்சர் தலையில் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனுக்காக போகணும். கரெக்டாக கார் ஏறுறாங்க, போஸ்ட்மேன் ஆனந்த பரவசம் புஸ்தகத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மா வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, சுவாமி வந்துட்டாங்க, இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லை. புஸ்தகம் வருது, அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்னடா அப்படின்னா, சுவாமி வந்துட்டாங்க, இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லை. கிளம்பி சென்னை போயிட்டாங்க. நாளை மறுநாள் ஆப்ரேஷன்னு. ஆப்ரேஷனுக்கு முன்னால் திரும்பி எல்லாம் டெஸ்ட் செய்வாங்க, இவங்கெல்லாம் உடம்பு கரெக்டாக இருக்கா, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இது உடம்பு தகுதியாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்ட்டு. எல்லா டெஸ்ட்டு பார்த்தா அந்த கட்டியே இல்லை. அந்த அம்மா திரும்பி வந்துடுச்சு. அப்போது சுவாமி எப்படியெல்லாம் அவங்கள இது பண்ணது, இது அது புஸ்தகமான எனக்கு தெரியல, பகவான் தான் அங்கே வந்தார், அந்த அம்மா நம்புறது அது சத்தியம்ன்ட்டு. எங்கள் ஊரில் ஒரு விஏஓ, அவங்க பசங்களை நம்ம ஸ்கூலில் படித்தாங்க, அவர் எப்போவுமே இந்த புஸ்தகத்தை வாங்குவார். ஒரு நாள் என்ன பண்ணார், பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு, அவர் விஏஓ ஒசூர்லேருந்து ராயக்கோட்டைன்ற ஒரு வில்லேஜுக்கு போயிட்டே இருப்பார், டெய்லி ஒரே பஸ்ஸில் போவார். அவர் விஏஓன்றதுனால அந்த பஸ்ஸு கண்டக்டர் என்ன பண்ணுவான்னா, இவர் தனியாக ஒரு சீட்டு ஒதுக்கி கொடுப்பார். இவர் விஏஓப்பா டெய்லி வராரு, அந்த சீட் யாருக்கும் கொடுக்க மாட்டார், விஏஓ தான் உட்காரணும். அன்றைக்கி என்ன பண்ணுறாரு, காலையில் 8:30 மணிக்கு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இந்த ஆனந்த பரவசம் புக்கை படிச்சுட்டே இருக்கிறார். திடீர்னு புஸ்தகம் கீழே விழுந்துருச்சு. குனிஞ்சு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறார், அதுக்குள்ளே பஸ்ஸு பாஸ் ஆயிடுச்சு. எப்பவும் போகக்கூடிய அந்த 9 மணி வண்டி போயிடுச்சு. திரும்பி புக் எடுத்துகிட்டு சாமியை கும்பிட்டு வச்சுட்டு, என்னடா இன்றைக்கி போயிடுச்சே அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ண உடனே ஒரு 10 செகண்ட், ஒரு 2-3 கிலோமீட்டர் போயிருக்கும், ஃபோன் வருது. சார், அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார், நீங்கள் எப்போ உட்காருவீங்களா, அந்த இடத்துல இருக்கிற செத்து போயிட்டார் சார். பாருங்கள், இதில் நமக்கு என்ன இது அப்படின்னா, அந்த புஸ்தகம் அங்கே தவறவில்லை எனில் அவர் பஸ்ஸில் போயிருப்பார். பஸ்ஸு போயிருந்தா அந்த சீட்டில் அவர் தான் உட்காந்துருப்பார், ஆக்சிடென்டில் அவர் தான் போயிருப்பார். இதெல்லாம் எப்படி சுவாமி எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி செய்கிறாங்க, அவருக்கு ஒவ்வொன்றுமே ஒரு கருவி தான். ஈரோடு பத்மநாபன் சொல்லிட்டு ஒரு ஐயர் இருக்கிறார், நம்ம சுவாமிக்கு எல்லா கோயிலுக்கும் இந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ண வருவார். அவர் இந்த மாதிரி இப்போ புஸ்தகத்தில் அடுக்கி வச்சிருக்கிறார். அவரெல்லாம் ஒரு விஐபி தமிழ்நாட்டில் இருக்கிற விஐபிங்களுக்கு அஸ்ட்ராலஜி பார்க்குறவர். அவர் எப்படி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா, எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அவங்கள. அவர் என்ன செய்வார்னா, உக்காருங்க, எனக்கு இன்னும் தெரியாது, எல்லாம் யோகிராம் சுமார் என்ன சொல்கிறார் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஸ்தகத்தை வச்சுருப்பார். அதில் நீங்களே ஒரு புக் எடுங்கன்னு சொல்லுவார். அவரை யார் வந்திருக்காங்களோ அவர்கிட்ட புஸ்தகத்தை எடுங்கன்னு சொல்வார். அந்த ஆள் எடுப்பார், உக்காந்துட்டு நீயே ஒரு பக்கத்தை திருப்பு, படி, உனக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி. இதுதான் ஜோதிடம் பண்ணுறாரு பாருங்க எப்படின்னா, சுவாமியை நம்பி பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஒரு எம்எல்ஏ வராரு, இந்த வாட்டி நான் எம்எல்ஏ சீட் கேட்கட்டுமா, அம்மா ஆட்சி வருமான்ற கேள்வி. அவர் என்ன சொன்னார், அது நடந்தது, நான் சொன்னேன், இது நடந்தது 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அவர் என்ன சொன்னார், எனக்கு தெரியாது சார், யோகிராம் சொன்னார் கேட்கலாம், புக் எடுத்து பாருங்கள் சார், கிளி ஜோசியம் மாதிரி புக் எடுத்து பாருங்கள் சார்னு சொன்ன உடனே
அம்மாவை போல யோகிராம் சுரத்குமார்னு ஒரு இது. அவன் படித்த உடனே என் அம்மா தான் நீ வருது அப்படின்னா அந்த ஆள் போய் இது பண்ணி எம்எல்ஏ ஆகிட்டான், மினிஸ்டர் ஆகிட்டான். ஸோ எப்படியெல்லாம் சுவாமி வந்து இதை நான் சொல்ல இதெல்லாம் ஒரு ஒரு நம்பிக்கைக்கு இல்லாத இருந்தால் கூட சுவாமியுடைய ஒவ்வொரு விஷயமும் எப்படி போய் மக்களுக்கு போய் சேருது, எப்படி சுவாமி வந்து நம்மளை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தெரிஞ்சோம் அப்படின்னா நம்மளாம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாம். காரணம் என்னென்னா அவர் கூட இருக்கிறோமே, அவர் நினைவில் இருக்கோமே. அதை நினைவில் இருக்கிறதுக்கு தான் இந்த எல்லாமே இந்த பத்திரிகைகள் அவரை பற்றி கேட்கறது, அவரை பற்றி பேசுறது, அவர் நாமம் சொல்கிறது எல்லாமே எப்பவுமே அவர் நினைவோடு இருக்கும்போது எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நான் திரும்பி இவ்வளோ பெண்கள் வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டு சமையலறையை எவ்வாறு கடவுளின் இருப்பிடமாக மாற்றுவது, உங்கள் வீட்டு சமையலறையை எவ்வாறு கடவுளின் இருப்பிடமாக மாற்றுவது, அவ்வளோதாங்க. நாம சொல்லி சமைச்சிட்டே இருங்க, அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பிரசாதமாக மாறிடும். பிரசாதத்துக்கு வந்து எப்பவுமே என்ன அப்படின்னா, ஏன் உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, உணவு நம்மளுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் எடுத்து செல்கிறது. அதில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் என்னடா அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் வந்து சிகாகோவுக்கு போயிருக்கிறார். அவர் ரியல் ஹீரோ. அவர் அந்த சிகாகோ போகும்போது ஒரு காளை மாடு நேராக கயிறை அவுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்குது. நம்மளாம் எடுத்து ஓடி இருப்போம். அதே போஸ்டில் விவேகானந்தர் அப்படியே நிற்கிறாரு. காளை மாடு நின்று ரஜினிகாந்த் சினிமாவில் நின்று போயிடுச்சு. பார்த்தவெல்லாம் அசந்து போயிட்டான். இவ்வளோ தைரியமாக ஒரு இளைஞனுக்கு வந்து காளை மாட்டை நிற்க வைக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்குதா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அவ்வளோ தைரியமான ஆள். சாப்பாட்டுக்கு உக்காந்து இருக்கும்போது ஒரு லேடி சாப்பாடு கொண்டு வந்துடுறா. சுவாமி அந்த விவேகானந்தர் சொல்கிறார், இந்த உணவு என்னால் ஜீரணம் செய்ய முடியாது, தாயே தயவு செய்து எடுத்து விடுங்கள் அப்படின்ற. ஒரு காளை மாடை எதிர்த்து நிற்கும் அந்த திறன் பெற்ற விவேகானந்தருக்கு உணவு ஜீரணமாக முடியாதுன்னு சொன்னால் அந்த அம்மா தயாரித்த உணவில் அந்த முடியல. ஏன்னா அவள் ஒரு திருடியான், ஒரு கொலைக்காரியான். அவள் ஏதோ பிளான் மனசில் வச்சுட்டே சமைச்சிருக்கிறா. அதனால் அந்த சமையல் என்னால் ஜீர்ணிக்க முடியாதுன்னு சொன்னது சுவாமி விவேகானந்தர். அது என்னடா காரணம் என்னடா அப்படின்னா, உணவிற்கும் சமைப்பவர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்ன எண்ணங்களை வைத்திருக்கிறோமோ அந்த எண்ணங்கள் உணவுக்கு செல்லும். உணவு நம்ம சாப்பிடும்போது அந்த எஃபெக்ட் வரும். அதனால்தான் பச்சை மிளகாய் அதிகம் சாப்பிடாதீங்க, கோபம் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா? பச்சை மிளகாய்க்கு கோபத்தை உண்டாக்கும் குணத்தை கொடுக்க முடியும் எனில் நம் மனசு எப்படி மனசு இல்லை? யாராவது திட்டிகிட்டே சமைச்சோன்னா என்ன ஆகுன்னு திங்க் பண்ணி பாருங்கள். யாருக்காவது சாபம் கொடுத்துட்டே சமைச்சா என்ன ஆகுன்னு பாருங்கள். அதெல்லாம் எங்கே வரும்? நமக்கு தான் திரும்பி வரும். நம்ம தானே சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் கணவர், உங்கள் மாமனார் மாமியார், உங்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் வருது இல்லையா? அதையே ஒரு நாமா சொல்லிட்டு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா யோகிராம் சுரத்குமார் நமக்குள்ளே வந்துடுவார். திங்க் பண்ணுங்க, எங்கெல்லாம் ஞாபகம் வருதோ இல்லையோ, என்கிட்ட கிச்சனுக்கு உள்ளே போன உடனே யோகிராம் சுரத்குமார் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அது வந்து நீங்கள் செய்யக்கூடிய உணவில் அது பிரசாதமாக மாறிவிடும். இப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க, உங்கள் வீட்டில் செஞ்ச ஒரு சர்க்கரை பொங்கலை ஆண்டவனுக்கு படைத்து விட்டு உண்டு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லையான்னு பாருங்கள். நம்மளே செஞ்ச வீட்டில் இருக்கக்கூடிய பொங்கல் அப்படி ஸ்வீட்டாக இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் ஆண்டவனுக்கு படைச்சிட்டு திரும்பி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களே பார்த்துருப்பீங்க. கோயில் பிரசாதம் என்ன இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களே, அவன் நல்லா பண்ணலிங்க. அதெல்லாமே பண்ணது அது வேலைக்காரன் தான், ஆனால் படைச்சது அவனுக்கு இல்லையா? அதனால் அது சுவை. அந்த சுவை உங்கள் வீட்டிற்கு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் எனில், உங்கள் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா தயவு செய்து வீட்டில் உங்கள் கிச்சனுக்கு போன உடனே அந்த யோகிராம் சுரத்குமார் நாம சொல்லிட்டே பண்ணு பாருங்க, அது பிரசாதமாக மாறிடும். இன்றைக்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் என்னடா அப்படின்னா, இனிமேல் நான் வீட்டுக்கு போய் என்னுடைய சமையல் அறையில் வந்து நாமம் மட்டும்தான் ஒலிக்க வேண்டும். யாரையும் திட்டாதீங்க, யார மேலும் கோவப்படாதீங்க. அந்த நாமத்தை சொல்லிட்டே இருந்து பாருங்க, அதுக்கு எந்த ஒரு அதுக்கு பரிகாரமே தேவையில்லை.
அந்த உடம்பு, அந்த ஃபுட்டு தான் நம்ம உடம்பு, நம்மளுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுது. அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு இது எடுத்துக்கிறோம். இன்றைக்கி இப்போ வந்தோம், சாமியை பற்றி இது பண்ணோம், இதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் தயவு செஞ்சு இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் யாராவது ஒருத்தர் மட்டும், சார் நான் இது வரைக்கும் நான் இந்த கேள்விப்படலை சார், இன்றைக்கி நான் வந்து கேள்விப்படுறேன், நான் இனிமேல் நாமம் சொல்லி தான் இனிமேல் சமைக்க போகிறேன்னு யாராவது ஒருத்தர் தயவு செஞ்சு யாராவது கை தூக்க முடியுமா? இனிமேல் நான் வந்து நான் நாமம் சொல்ல போகிறேன்னு சொல்லி. ஓ, சுவாமி வில் பி வெரி ஹாப்பி. சுவாமி பாருங்க சந்தோஷப்படுற, இவ்வளோ பேர் நான் கிச்சனில் நாமம் சொல்ல போகிறாங்கன்னு சொன்ன உடனே சுவாமி எவ்வளோ சந்தோஷமாக இருப்பா பாருங்கள். எப்படிம்மா நீங்கள் செய்யறதுமா, புதுசாக வந்தவங்க தான் சொல்லுதும்மா, நீங்களாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதனால தான் இங்கே வர முடியுது. இன்றைக்கி வந்தவங்க புது இது நியூஸ் புதுசு அப்படின்னா அவங்க கற்றுக்கிட்டான்னா அவங்க வந்து இங்கே உட்காந்துக்குவாங்க. அதானம்மா, இனிமேல் இங்கே உக்காரணும், அடுத்த தலைமுறை நடத்தணும் அப்படின்னா அவங்க அந்த இதை வந்து இப்போ ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறது. இதை நம்ம சுவாமியுடைய கருணைக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த ஒரு அற்புதமான ஒரு கடவுள்கிட்ட நம்மளை ஆண்டவன் சேர்த்திருக்கான் பாருங்க. அதுதான் இந்த பிறப்பு உடைய பலன். இந்த பிறப்பின் பலன் ஒன்று தான். நீங்கள் வாங்கின காருங்களோ நீங்கள் வச்சிருக்க நகைகளோ இல்லை. யோகிராம் சுரத்குமார் ஒன்று தான் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும், வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லாம் எடுத்துருவாங்க. அலெக்சாண்டர் சாகும்போது 2 கையை வச்சுட்டே இப்போ இது புதைச்சாங்களா, என்னடா அப்படின்னா, யாருமே இந்த உலகத்தில் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு சொல்கிறதுக்காக தான் கையை அப்படி வச்சேன்னு சொன்னாங்க. அதுதான் எல்லாருக்குமே. ஆனால் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். அது என்னடா அப்படின்னா யோகிராம் சுரத்குமார் என்ற நாமம். ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட டைமை முடிச்சுக்கிறேன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு அம்மா தன்னுடைய கணவனை இழந்து விட்டார்கள். நம்ம நாட்டில் கணவனை இழந்தால் என்ன செய்வாங்க? இப்போ இல்லை, நான் சொல்கிறது ரொம்ப 60-70 வருஷத்துக்கு முன்னால் ஸ்டோரி அது. அந்த அம்மாவுக்கு வெள்ளை உடைகள் உடுத்தப்பட்டன, பூவும் எல்லாம் பறிக்கப்பட்டது. அந்த அம்மா வெளியே வந்தாங்கன்னா எல்லாருமே வீடை பூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு. அந்த அம்மா வந்து 40 வயசு. புருஷன் சேர்த்தது அந்த அம்மா செய்த தப்பு கிடையாது, விதியின் விளையாட்டு. ஆனால் இந்த சமூகம் அவங்களை வெறுக்க ஆரம்பித்து விட்டது. அந்த டைமில் அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீட்டை விட்டு நான் இனிமேல் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு பூட்டிட்டு அவள் எடுத்த ஒரே ஆயுதம் என்னடான்னா ராமநாமம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் 1000 டைம் சொல்லிட்டு வீட்டில் ஒரு கோடு. 1000 நாமம் சொன்ன உடனே அவங்க வீட்டில் ஒரு கோடு போட்டுரும். அடுத்த 1000 சொன்ன இன்னொரு கோடு. வீடு ஃபுல்லும் கோடுகளாக ரொம்பிடுச்சு. வீடு ஃபுல்லு கோடுகள். அவ்வளோ 1000 ராமநாமம் சொல்லி முடிச்சாச்சு. அந்த டைமில் எதிர் வீட்டில் வந்து ஒரு குடும்பம் வர்றாங்க, வெளியூர்ந்து வந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாத போயிடுது. அப்போது இந்த அம்மாவை பற்றி தெரியாது அவங்களுக்கு. கதவை தட்டி, அம்மா என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுமா உடம்புக்கு, ஏதாவது சொல்லுமா நீ அப்படின்னு சொல்கிறேன். அம்மா இல்லை, வெளியூர்ந்து வந்திருக்க பொண்ணு சொல்கிறாவ. அங்கே போயிட்டு 10 லைனை அழிச்சிட்டான். இந்த நாமம் உன் பொண்ணுக்கு கொடுக்கப்பட்டது, உன் பொண்ணு நல்லாயிடுவா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் அந்த பொண்ணு நல்லாயிடுவா. இந்த விஷயம் ஊருக்கெல்லாம் போய் சேருது. அங்கே போனால் உடம்பு சரியாக போயிடுது அப்படின்ட்டு நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க. வந்தவுடனே இன்னொரு 5 அழிச்சிட்டு சரியாக போச்சுன்னு சொல்கிறா. இங்கே பாருங்கள், இந்த வாழ்க்கையே வேண்டான்னு நினைச்ச அந்த லேடி, சமூகம் தன்னை ஒதுக்கப்பட்ட லேடிக்கு துணை இருந்தது ஒன்று தான், நாமா. நாமாவும் நாமியும் வேறு வேறு அல்ல. நாமான்றது யாரு, நாமின்றது யாரு? நாமான்றது பேரு. அந்த பேருக்கு உரியவர் வந்து நாமி. ஒரு டெஸ்ட் பண்ணாங்க, என்னடா இந்தியாவில் எல்லாரும் நாமா சொல்கிறாங்களே, இது சயின்டிஃபிக்லே இது ஒன்று உண்மையா, இது ஒத்துக்கலாமா அப்படின்ட்டு ஒரு மாவு கீழே போட்டுட்டு புனல் சொல்கிறாங்க இல்லைங்களா, இதெல்லாம் தண்ணி ஊற்றுறது பெட்ரோல் ஊற்றுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற புனல், அதை பக்கம் திருப்பிட்டு 108 டைம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்ட்டு
108 டைம் அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கு. அந்த புனல் எடுத்த உடனே பார்த்தா லிங்க ரூபம் தெரிஞ்சுதா. அப்போ அந்த நாமம் ஓம் நம சிவாய் என்ற நாமம் நாமியாக இங்கே தெரிகிறது. அப்போ நாமியும் நாமமும் வேற வேற இல்லை. நீ நாமம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கூட இருக்கிறாங்க, உங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க. நாமத்துக்கு சக்தி அதிகம். சுவாமி சொல்லியிருக்கிறார், இந்த பிச்சைக்காரங்கிட்ட ஒன்றுமே இல்லை, பிச்சைக்காரன் நாமம் எதவிடம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இதை திரும்பி நொட்டையும் சொல்லலாம். ராமாயணம் மறுபடியும் சொல்ல வேண்டும், மகாபாரதம் மறுபடியும் சொல்ல வேண்டும், பகவானின் லீலைகள் திரும்பி சொல்லிகிட்டே இருக்கணும். அது மாதிரி ராமாயணத்தில் நடந்த ஒரு சின்ன ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். அப்போ ராவணேஸ்வரன் வந்து சீதையை எடுத்து போன உடனே வானரப்படை வந்து ராமனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ராம சேது கட்டுறதுக்கு எல்லாமே பிரயத்தனம் நடந்துகிட்டே இருக்குது. அதை எப்பவுமே காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எல்லா வானரங்களும் வர வேண்டும், அந்த ராமசேதுவை கட்ட வேண்டும், கற்களை கொண்டு வர வேண்டும். அங்கே கொண்டு வந்துட்டே இருக்கும்போது அங்கதனும் அனுமானும் அந்த கற்களில் மேலே ராமா என்று எழுதி அந்த கற்களை போட்டு கொண்டிருந்தார்கள். கற்கள் நீரிலே போடும்போது உள்ளே தான் போகும் என்பது விதி. ஆனால் ராமா என்று எழுதப்பட்ட கற்கள் மிதந்து சென்றன. 5 மணிக்கு பார்க்குறார், ராமர் வரார். வந்து பார்த்துட்டு, என்னடா இது யார், அனுமன் ஏதோ எழுதுறான், கல் எடுத்து போடுறான், கல் மிதக்குது எப்படின்னு யோசிச்சுட்டு எல்லா வானரங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ராமன் போகிறாரு, ஒரு கல் எடுத்து போடுறாரு, கல் உள்ளே போயிடுச்சு. என்னடா இது, ராமா என்று எழுதப்பட்ட கல் மிதப்பதும் ராமனே போட்ட கல் உள்ளே செல்வதும் ராமநாமத்தின் பெருமையை உணர்த்துவதற்கும் ராமநாமத்தின் சக்தியை உணர்வதற்கும் அந்த ராமனே செய்த பெரிய லீலை. அது ராமனால் முடியாது எதனா இருக்குதா? ஆனால் நமக்கு தெரியணுமில்ல, நமக்கெல்லாம் நாமத்தை பற்றி தெரியணுமில்ல. அதுக்காக ராமன் போட்ட சின்ன நாடகம். ராமா என்று எழுதப்பட்ட கல் மிதப்பதும் ராமனே போட்ட கல் உள்ளே செல்வதும் அவன் செஞ்ச லீலை இல்லையா? ஸோ நமக்கு எப்படியெல்லாம் அந்த அவதார புருஷர்கள் வந்து நமக்கு எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, நாமத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. நாமம் மட்டும்தான் இந்த கலியுகத்தில் நமக்கு முக்தி தரும் ஒரே ஒரு யுக்தி. நம்மளால் வந்து யாராவது வந்து அந்த காலத்தில் 100 வருஷம் தவம் பண்ணணும். அரசர்களோ முனிவர்களோ வடக்கு இருந்து உயிர் துரத்தல்னு சொல்லுவாங்க, போயிட்டு காட்டில் ஒரு 100 வருஷம் தவம் பண்ணணும். நம்மளால் 10 நிமிஷம் செல்ஃபோன் பார்க்காம இருக்க முடியுமா? நம்ம போய் எங்கே 100 வருஷம் 50 வருஷம் தவம் இருக்கிறது? ஆண்டவன் பார்த்தான், இது செட் ஆகாதுப்பா, இவனுக்கு வேறு ஏதாவது கொடுப்பா, புது டெக்னிக் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் யாகங்கள் கொடுத்தான். ராஜசூய யாகம், அது மாதிரி பெரிய பெரிய யாகங்கள். அந்த யாகங்களில் யானைகளும் குதிரைகளும் வெட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு யாகம் நடத்தணும்னா 500 கோடி ஆகும். அம்பானிகளும் அதானிகள் மட்டும்தான் செய்யணும், நம்ம செய்ய முடியுமா? ஆண்டவன் பார்த்தான், இவ்வளோ டஃப்பான நீட் டெஸ்ட் எக்ஸாம் மாதிரி இப்படி வச்சா எப்படிடா எல்லோரும் டாக்டர் ஆவாங்க, ஈஸியாக ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான் நாம ஜபம். எவ்வளோ சிம்பிள் இல்லை. இப்போ ராம பேரை சொல்லு, யோகிராம் சத்குமார் பேரை சொல்லிகிட்டே இருந்தால் போதும், நீ வந்து முக்தி ஆகிடுவேன்னு சொன்னால், இதை விட யாராவது ஈஸியான டெக்னிக் இந்த உலகத்தில் யாரா கொடுப்பாங்களா? அந்த பகவான் நம்ம மேலே எவ்வளோ கருணை வச்சுருந்தா, அவ்வளோ கஷ்டமான விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உக்காந்துட்டு நீ இப்போ என்ன பண்ணாலும் எது செய்யும் போதான் நாம சொல்லிட்டே இருறான், நீ முக்தி ஆகிடுவேன்னு சொல்லி அந்த கருணை கடல் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்குதா தான் இந்த அவதாரத்துடைய பலன். எல்லா அவதாரங்களுக்கும் ஒரு குறிக்கோள் உண்டு. இந்த அவதாரத்துடைய குறிக்கோள் என்னடா அப்படின்னா, எல்லாரையும் கடவுளாக்கணும், எல்லாரும் முக்தி ஆகணும். அவர் சொல்கிறார், ஒரே ஒரு டைம் வந்து யோகிராம் சும்மா சொல்லியிருந்தா போதும், அவன் கடைசி யாத்திரையை நான் பார்த்து கொள்வேன் என்று சுவாமி ப்ராமிஸ் கொடுத்துருக்கார். இது மட்டும் நிறைவேல முடிச்சிடுறேன். எப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா வந்து யோகிராம் சரத்குமாரை கும்பிட மாட்டாங்க. அவங்க ஆதிபராசக்தியுடைய பக்தர்கள். அவங்க நான் ஒரு டைம் கூப்பிட்டு போனேன் சுவாமிக்கிட்ட. அது என்னமோ அவங்களுக்கு ஈர்ப்பு வரல, நின்றுட்டாங்க, வரல. ஆனால் ஒரு நாள் நைட்டு
10:30 மணி டைம் இருக்கும். எங்கள் அம்மா பெட்டில் உக்காந்துட்டு நானும் எங்கள் ஒய்ஃபு இருந்தோம். யோகிராம் சுரத்குமார் ஃபோட்டோ காமிச்சிட்டு சுவாமி என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கும்பிடுறது ஆதிபராசக்தி, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி. ஆனால் அன்றைக்கி சொல்கிறாங்க சாமி என்னை கூப்பிடுறாங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா. அப்போது நான் சொன்னேன், இன்னும் பேத்தி கல்யாணம் ஆகலை, இன்னும் எவ்வளோ ஒர்க் வச்சுருக்கிற, நீ பாட்டு போய் கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, அப்போ போய் அவங்களுக்கு திரும்பி அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணிவிட்டு அவங்களுக்கு உட்கார வச்சு அந்த மாதிரி சந்தோஷமாக உட்காந்துருந்தாங்க. சரி, காலையில் எப்போ நான் 5 மணிக்கு கிளாஸுக்கு போவேன், எழுப்பு போகும்போது அம்மா தூங்கிட்டே இருந்தாங்க. அம்மா எழுமா அப்படின்னு சொன்னேன், எழவே இல்லை. நைட் தூங்கினவங்க அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அப்போ யார் கூப்பிட்டு போயிருக்காங்க? யோகிராம் சுரத்குமார். என்ன சொல்லியிருக்காங்க? யோகிராம் சுரத்குமார் என்று ஒரு முறை சொன்ன ஆத்மாவின் இறுதி பயணம் வரை நான் இருப்பேன் என்று கொடுத்த ஒரு இதுக்கு அந்த மாதிரி எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. யோகிராம் சார் ஒரு டைமாக தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லியிருப்பாங்க இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமலோ சொன்னவங்களுக்கே முக்தியை கொடுக்கக்கூடிய சுவாமி யோகிராம் சுரத்குமார். பகவானுடைய எப்போ பகவானை பற்றி பேசிட்டே இருப்போம், பகவானை நாமத்தை சொல்லிகிட்டே இருப்போம், எல்லாம் சந்தோஷமாக இருப்போம். இந்த வாய்ப்பு கொடுத்த பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லி யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. योगी राम सूरत कुमार जय गुरु राया।